வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். இன்றைக்கு வெண்டிக்காய் யூஸ் பண்ணி எண்ணெய் சேர்க்காமல் வெறும் தேங்காய் பால் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அருமையான வெண்டிக்காய் வெள்ளைக்கறி செய்யலாம் என்று தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: வெண்டிக்காய் 250 கிராம், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தண்டு கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 கப் தேங்காய் பால். இப்போ வெங்காயத்தை தோல் நீக்கி போட்டு நல்ல பெரிய சைஸாகவே நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வெண்டைக்காயை இப்படி ஸ்லாண்டிங்காக 3ஆக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் பெருசாக போட்டால் இதுக்கு நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவை நடுவில் கீறி எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ இப்போ எங்களுக்கு எல்லாமே தயாராக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒரு பேனில் சேர்த்துக்கொள்ளுவோம். முதல்ல வெண்டிக்காவை போட்டுட்டு, பிறகு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், வெங்காயம், தேவையான அளவு உப்பு, இதோட ஒரு 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கொள்ளுவோம். முதல்ல ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வற்றிட்டாண்டு. ஸோ தண்ணி எல்லாம் நல்லா வற்றிட்டு, இனிமேல் நாங்கள் 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நாங்கள் இதை கொதிக்க விடலாம். இப்போ பெருஞ்சீரகத்தை நல்லா கையால் க்ரஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ இந்த டைமில் நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 பழம் தேசிக்காவே இதோட புழிஞ்சு விடுவோம். இப்போ எங்களுடைய வெண்டைக்காய் வெள்ளைக்கறி தயார். நீங்களும் ஒரு தடவை எப்படி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வெண்டைக்காய் வெள்ளைக்கறியை நான் சோறோட வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much.